நெல் கொள்முதல் அப்படிங்கிற நிலையங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் 60 ரூபாய் வர ஒரு மூட்டைக்கு லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது இருக்கு என்பதை விவசாயிகள் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு படு வைரல். தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. புது வீடியோ பழைய வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு விவசாயி சொல்றாரு, 60 ரூபாய் வர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இப்படி லஞ்சம் எடுக்கிறாங்க வாங்குறாங்க. நாங்க நகையை வித்து ஒரு வட்டிக்கு கடன் வாங்கி வெயிலையும் மழையிலையும் இந்த பயிரை நெற்களை நாங்கள் கொண்டு வந்து மறுபடியும் அது மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் வெட்டி மறுபடியும் அந்த எடை போடும்போது அதில் சில ஊழல் நடைபெற்று இதெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படியா எங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு சொல்ற அந்த விவசாயினுடைய குரல் நேற்று விஜய் அவர்கள் சொன்னதில் 40 ரூபாய் ஒரு மூட்டைக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட திமுகவினுடைய நபர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா அவர் அங்கே நின்னே போராடி ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. 40 ரூபாய் எந்த இடத்துல ஊழல் நடக்குதோ அந்த இடத்துலயே நின்று மக்களுக்காக போராடி குறிப்பிட்ட ஒரு வெற்றியை அடைந்த பிறகு அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, டெய்லி டாஸ்மாக்ல 10 ரூபாய் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு சொல்ற நிறைய போராட்டத்தை குடிமகன்கள் அங்க செய்யறாங்க. அப்படி இருந்தும் டாஸ்மாகினுடைய ஊழலை நம்மளால கட்டுப்படுத்த முடியலையே. அது ஒரு வைப்பு தொகை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்ற அளவுக்கு தான் நம்முடைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறதே. அவங்க சண்டை போடுறது 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்குறீங்க அப்படிங்கறத அவங்க சண்டை போடுறது வீடியோவா வெளியாகி இருக்கிறது. ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. யாருக்காவது ஆதாரங்கள் வேணுமா ஃபேக்ட் செக் பண்றதுக்கு?